இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. விஜயா வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீனாவ வீட்ட விட்டு தொரத்தணும். இவளால தான் எனக்கு தாலிக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "ஏன் விஜயா இப்படிலாம் பேசுற? அவ நம்ம வீட்டு மருமக. அவள எப்படி தொரத்த முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே மீனா ரொம்ப அழுவுறாங்கங்க இவங்க சொல்றத பார்த்து. உடனே முத்து, "நீ அழாத மீனா" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்துனதும், "டேய் என்னடா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? என் தாலி முக்கியம் இல்லையாடா? என் தாலி போனா பரவாயில்லையா? உங்க அப்பா உயிர் போனா பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முத்துவ பார்த்து கேட்குறாங்கங்க. உடனே முத்து சொல்றாரு, "அம்மா என்னம்மா நீங்க சொல்றீங்க? அப்பா எனக்கு சாமிம்மா. அப்பாவுடைய உயிர் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமாம்மா? அப்பா எனக்கு சாமி மாதிரிம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து. உடனே பக்கத்துல இருக்கிற அவங்க வீட்டுக்காரர பார்த்து விஜயா சொல்றாங்க, "ஏங்க நீங்க ஒன்னும் இதெல்லாம் நம்பாம இருங்க. ஆனா இது என்னுடைய தாலி விஷயங்க. இல்லன்னா நான் உயிரே விட்டுருவேன். நான் சுமங்கலியா போனேங்க இந்த உலகத்த விட்டு போகும்போது" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. "விஜயா, நீ இது மாதிரி தான் இதெல்லாம் நம்பி சின்ன வயசுல முத்துவ கொண்டு போயிட்டு எங்க அம்மா வீட்ல விட்ட. அது மாதிரி எதையும் ஏடாகூடமா எதுவும் செய்யாத விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரு அண்ணாமலை சொல்றாருங்க. இல்ல. என்னுடைய தாலி தான் முக்கியம் எனக்கு. இல்லன்னா நான் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுவுறாங்கங்க. ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவ இந்த வீட்ட விட்டு போயே ஆகணும். இவ இருந்தா எனக்கு தாலி போயிடும். உங்க உயிரு தாங்க எனக்கு முக்கியம்னு சொல்லி ரொம்ப அழுவுறாங்கங்க. அழுதுகிட்டே போயிட்டு உடனே சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, "சிந்தாமணி, அந்த சாமியார் அம்மா இது மாதிரி என் புருஷனுக்கு ஆபத்து. அந்த மீனா பூக்காரி இங்க வீட்ல இருந்தாக்கா, என் புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அழறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, "அப்புறம் என்ன விஜயா? அந்த மீனாவ வீட்ட விட்டு தரத்திற வேண்டியது தானே! எதுக்கு வீட்ல வச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "எங்கருந்து? அந்த பூக்காரிக்கு அக்கறையே இல்ல. மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் போனோம் அப்படின்ட்டு அவளுக்கு தோண மாட்டேன்தே. என் புருஷனுடைய உயிர் அவளுக்கு முக்கியம் இல்ல போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி அம்மா ஃபோன்ல சொல்லுது, "அந்த சாமியார் அம்மா சொல்றது அப்படியே நடக்கும் விஜயா. நீ ஒண்ணா பாரேன். வேணுனா நீ வேணா நாளைக்கு கோயிலுக்கு வாயேன். அப்ப உனக்கு அங்க பார்த்தீன்னா தெரியும். அந்த அம்மா என்னென்ன சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்" அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் சிந்தாமணி? இவ இந்த வீட்ட விட்டு போமாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. வச்சுட்ட பிறகு மனோஜ் வராரு. மனோஜ் வந்த உடனே, "அம்மா அம்மா அந்த சாமியார் அம்மா எனக்கு கூட சொன்னுச்சும்மா நெறைய விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு விஜயா கிட்ட. "என்னடா சொன்னுச்சு மனோஜி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் உடனே, "அம்மா இது மாதிரி எனக்கும் கல்யாணம் திரும்ப நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னுச்சும்மா" அப்படின்றாங்க. "பரவால்லடா, உனக்கு இன்னொரு கல்யாணம் தானேன்டா. நானு அழகா விருப்பமா உனக்கு பண்ணி வச்சுருவேன்டா சந்தோஷமா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, யார் கூட நடக்கும்னு சொன்னுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "யார் கூடடா நடக்கும் சொன்னாங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க விஜயா. "அம்மா, ரோகிணி கூட தான் திருப்பி எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரும்மா" அப்படின்னு. "அடி செருப்பால" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அம்மா அம்மா அம்மா" அப்படின்றாரு. "உன்ன இல்லடா, அவள சொன்னேன்டா, ரோகிணிய சொன்னேன்டா நானு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜுக்கு கால் பண்ணதும், உடனே ரோகிணி ஃபோன்ல ஒரே ரொமான்ஸ் பாட்டு. என்ன பாட்டுன்னா, "சிவராத்திரி தூங்கும்போது முதல் ராத்திரி தொடங்கும்போது" அப்படின்னு பாடுறாங்க. பாடுனதும் அந்த பாட்ட ஃபோன்ல கேட்டு அப்படியே மனோஜ் ரொமான்ஸ் மூடுக்கு போறாருங்க. ரொமான்ஸ் மூடுக்கு போனதும் அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவருடைய ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நினைக்கிறாரு ரோகிணி கிட்ட
பேசுனது, கொஞ்சுனது, அவங்களுடைய முதல் ராத்திரி சீனு எல்லாத்தையும் அத நெனச்சு பார்க்குறாரு. நெனச்சு பார்த்து அப்படியே சொக்கிக்கிட்டே ஃபோன்ல இருக்கிறாரு. உடனே "மனோஜி, மனோஜி" அப்படின்றாங்க ரோகிணி. "என்ன ரோகிணின்றாரு. "என்ன கேட்குற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி. அதுக்கு அவரு சொல்றாரு, "நான் பாட்டு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "என்ன மனோஜ் இது மாரி பாட்டுலாம் கேட்குற நீ? இது மாரி பாட்டுலாமா கேட்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி. உடனே அவரு, "நான் எந்த பாட்டு கேட்டா உனக்கு என்ன? சொல்லு, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு" அப்படின்றாங்க. "நீ சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லு" அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். "மனோஜ் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு முறை நீ வாயேன், உன்னை பார்க்கணும் நானு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்?" அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. "உனக்கு டைவர்ஸ் வேணும்னா வா, உங்க அம்மாக்கு தெரியாம வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோகிணி சொல்றாங்க. "எங்க அம்மாக்கு தெரியாம ஏன் நான் வரணும்?" அப்படின்னு சொல்லி திருப்பி மனோஜ் கேட்குறாரு. "உங்க அம்மாக்கு சொல்லாம வந்தீன்னா, உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும். சொல்லிட்டு வந்தீன்னா, டைவர்ஸ் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரே ஒரு முறை மனோஜி, நான் உன்னை தனியா பார்க்கணும் மனோஜி. நீ என்னை பார்க்கறதுக்கு வா" அப்படின்றாங்க. உடனே இவரு, "சரி நான் வரேன்ட்டு" அப்படியே சொல்றாரு. அதோட இந்த கதை இன்னைக்கு முடியுதுங்க. நாளைய கதை நாளை எபிசோட்ல பார்ப்போம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.